வணக்கம். புதுவையில் நடந்த பல்வேறு நிகழ்வுகளை பற்றி விரிவாக காண்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை காண்போம். புதுச்சேரியில் 100 ஆண்டு பழமையான AFT பஞ்சாலையை முதலமைச்சர் ரங்கசாமி ஆய்வு. புதுச்சேரியில் ரவுடி வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நாட்டு வெடிகுண்டுகளை போலீசார் பறிமுதல். மின்சார சட்ட திருத்த மசோதாவை ரத்து செய்ய கோரி மின்துறை ஊழியர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டம். உழவர்கரை தொகுதி காங்கிரஸ் பிரமுகர் சம்பத் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இனி விரிவான செய்திகள். உழவர்கரை தொகுதி காங்கிரஸ் பிரமுகர் சம்பத் பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் சுப்பிரமணியன், சட்டமன்ற உறுப்பினர் திரு வைத்தியநாதன் ஆகியோர் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. உழவர்கரை தொகுதி காங்கிரஸ் பிரமுகர் சம்பத் பிறந்தநாளை முன்னிட்டு அப்பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் சுப்பிரமணியன், சட்டமன்ற உறுப்பினர் திரு வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு சம்பத்திற்கு வாழ்த்து தெரிவித்து நலத்திட்ட உதவிகள் வழங்கி தொடங்கி வைத்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பின்னாடி வந்து கேமரா புதுச்சேரியில் 100 ஆண்டு பழமையான AFT பஞ்சாலையை தனியார் பங்களிப்புடன் மீண்டும் இயக்குவது தொடர்பாக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மில்லை ஆய்வு செய்த பின்பு முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியில் பிரெஞ்சு காலத்தில் தொடங்கப்பட்ட 100 ஆண்டு பழமையான AFT பஞ்சாலை செயல்பட்டு வந்தது. அரசு சார்பில் நடத்தப்பட்டு வந்த இந்த பஞ்சாலை நஷ்டம் காரணமாக மூடப்பட்டது. இந்நிலையில் மூடப்பட்டுள்ள AFT பஞ்சாலையை முதலமைச்சர் ரங்கசாமி இன்று அரசு அதிகாரிகளுடன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வு செய்த பின் அவர் கூறும்பொழுது, ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுச்சேரி நகரப்பகுதி முழுவதுமாக CCTV கேமராக்கள் பொருத்தி கண்காணிக்க திட்டமிடப்பட்டுள்ளது எனவும், இதற்காக AFT பஞ்சாலை வளாகத்தில் 100 பேர் அமர்ந்து கண்காணிக்கும் வகையில் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். மேலும் மூடப்பட்டுள்ள AFT பஞ்சாலையை தனியார் பங்களிப்புடன் இணைந்து மீண்டும் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், பஞ்சாலை ஊழியர்களுக்கான செட்டில்மெண்ட் செய்ய துரித நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், அடுத்த வாரம் டில்லி சென்று பிரதமரை சந்திக்க உள்ளதாகவும் முதல்வர் தெரிவித்தார். அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும். ஒரு 100 பேர் அளவுக்கு உட்காந்து மானிட்டர் பண்ணணும், போகணும். அதுக்கு இடம் வேணும். டவுனில் வேறு இடம் இல்லை. நம்ம மில்லு பால் பெரிய ஹாலாக இருக்கும், மானிட்டர் அது ஃப்ரீயாக இருக்கும். அதை எடுத்து அதை சரி பண்ணி அதை மானிட்டர் பண்ண அந்த இடம் பயன்படுத்துறதுக்காக வந்து பார்த்துக்கணும். அதே சமயத்தில் AFT மில்லை எந்த மாதிரி க்ளோஸ் பண்ணியிருக்கு, க்ளோஸ் பண்ணி அதை தொழிலாளர் நிவாரணம் அவங்க சட்டப்படி என்ன அறிவிச்சாங்களோ அது வந்து கொடுத்துட்ருக்காங்க. மறுபடியும் இந்த மில்லை AFT மில்லை வந்து மறுபடியும் ஓட்டுவதற்கு நம்ம தனியார் பங்களிப்போ என்ன செய்ய முடியும் அப்படின்றத பற்றி நாங்கள் ஆலோசனை பண்ணுவோம். புதுச்சேரியில் கடந்த 24 மணி நேரத்தில் 101 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில்
புதுச்சேரியில் 58 நபர்களுக்கும், காரைக்காலில் 21 நபர்களுக்கும், ஏனாமில் 3 பேர், மாஹேவில் 19 நபர்களுக்கும் என மொத்தம் 101 நபர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது மாநிலத்தில் 851 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் மாநிலத்தில் இதுவரை 1,19,115 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பி உள்ளனர். இதுவரை 1,21,766 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் ரவுடி வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நாட்டு வெடிகுண்டுகளை போலீசார் பறிமுதல் செய்து தலைமறைவாக உள்ள ரவுடியை தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரி பாக்கமுடையான்பேட் பகுதியை சேர்ந்தவர் ரவுடி தீனதயாளன். இவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன் முதலியார்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ரெக்ரியேஷன் கிளப் ஒன்றில் 4.5 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் தொடர்பாக முதலியார்பேட்டை குற்றப்பிரிவு போலீசார் மற்றும் சிறப்பு அதிரடிப்படை போலீசார் அவரை தேடி வந்தனர். இந்நிலையில் அவர் வீட்டில் இருப்பதாக சிறப்பு அதிரடி போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து தீனதயாளன் வீட்டிற்கு சென்றவர்கள் அங்கு சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது அவரின் வீட்டின் மொட்டை மாடியில் வைக்கப்பட்டிருந்த ஒரு வாளியில் மணல் நிரப்பி வைக்கப்பட்டிருந்தது. அதனை சோதனை செய்தபொழுது அதில் 4 நாட்டு வெடிகுண்டுகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை அடுத்து அந்த 4 நாட்டு வெடிகுண்டுகளையும் பறிமுதல் செய்த சிறப்பு படையினர் அதனை கோரிமேடு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இது தொடர்பாக கோரிமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து ரவுடி தீனதயாளனை தேடி வருகின்றனர். வெவ்வேறு வழக்குகளில் 2 காவல் நிலைய போலீசார் தீனதயாளனை தீவிரமாக தேடி வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களுக்கான கடற்படை அதிகாரி புனித் சதா புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களுக்கான கடற்படை அதிகாரி புனித் சதா இன்று புதுச்சேரி வருகை புரிந்தார். அவர் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். அப்பொழுது 2 மாநிலங்களின் கடல் பாதுகாப்பு குறித்தும் மாநில பாதுகாப்பு குறித்து பேசியதாக தெரிகிறது. அப்பொழுது முதலமைச்சர் ரங்கசாமிக்கு நினைவு பரிசு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். Our ships do keep coming to Karaikal for taking ration etc. when they are patrolling in Parkway. Almost every 10 days, one of my ship comes out here, and I would like to request you and your team of ministers and MLAs etc. We'll work it out and take you out to sea to show you what the Navy does. Somewhere in these months, I'll tell my staff to work it out. மின்துறையில் பணிபுரியும் பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் மின்சார கட்டண திருத்த மசோதா 2021 மத்திய அரசு நிரந்தரமாக ரத்து செய்ய கோரி புதுச்சேரியில் பணிபுரியும் மின்துறை ஊழியர் பணிகளை புறக்கணித்து தலைமை அலுவலகத்தில் போராட்டம். மின்துறையில் பணிபுரியும் பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் மின்சார சட்டத்திருத்த மசோதா 2021 மத்திய அரசு நிறைவேற்றக்கூடாது. உடனடியாக இந்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும். புதுச்சேரி சட்டமன்றத்தை கூட்டி மின்துறை அரசு துறையாகவே நீடிக்க புதுச்சேரி அரசு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மின்துறை பொறியாளர்கள் தொழிலாளர்கள் தனியார் மயம் எதிர்ப்பு போராட்டக் குழு சார்பில் மின்துறை ஊழியர்கள் 300க்கும் மேற்பட்டோர் பணிகளை புறக்கணித்து புதுச்சேரி மின்துறை தலைமை அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்கள் மின்சார சட்டத்திருத்த மசோதா 2021 நிரந்தரமாக ரத்து செய்ய கோரி கோஷங்களை எழுப்பினர். நமக்கு இருக்கு சொல்லுவோம், நமக்கு இருக்கிறது 1000 கால் போதுன்றவங்கள அந்த மாதிரி நம்மளுக்கு நம்மளுடைய புதுச்சேரி அரசு மேம்பாட்டுத்துறை மூலம் அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த 300 பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகையை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் வழங்கினார். புதுச்சேரி அரசு மேம்பாட்டுத்துறை மூலம் அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது.
காமராஜர் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த 300 பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகையை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் மகளிர் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் அசோக்குமார், துணை இயக்குநர் கிருஷ்ணராஜ், வட்ட ஆய்வாளர் ஆஷா மற்றும் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், கூட்டணி கட்சி பிரமுகர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற தேசிய குடற்புழு நீக்க நாள் நிகழ்ச்சியில் குடற்புழு மாத்திரையின் அவசியம் குறித்து எடுத்துரைத்தனர். நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தேசிய குடற்புழு நீக்க நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கிராமப்புற செவிலியர் உமா மகேஸ்வரி அனைவரையும் வரவேற்று பேசினார். மருத்துவர்கள் லியோ, சிந்து முன்னிலை வகித்தனர். மருத்துவர் பவித்ரா தலைமை தாங்கி தேசிய குடற்புழு நீக்க மாத்திரை அல்பென்டசோல் 400 மில்லிகிராம் மாத்திரை குறித்தும் உட்கொள்ளும் முறை குறித்தும் எடுத்துரைத்தார். பெண் சுகாதார மேற்பார்வையாளர் எழிலரசி பேசுகையில், குடற்புழு திரை 1 வயது முதல் 2 வயது வரை அரை மாத்திரையும் 200 மில்லிகிராம், 2 வயது முதல் 19 வயது வரை 1 மாத்திரையும் 400 மில்லிகிராம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும், மேலும் கடித்து மென்று விழுங்க வேண்டும் என்று எடுத்துரைத்தார். முதுநிலை சுகாதார ஆய்வாளர் பத்மநாபன், சுகாதார ஆய்வாளர் ஜெகநாதன், சுகாதார ஆய்வாளர் அமுதா, நெடுங்காடு பகுதிக்குட்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள், கிராமப்புற செவிலியர்கள் சாந்தி, தமிழரசி, சித்ரா மற்றும் ஆஷா ஊழியர் தீபா, பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். ராக் கல்வி குழுமம் சார்பில் பொதுமக்களுக்கு கொரோனா தடுப்பூசி குறித்த விழிப்புணர்வு பிரசுரம் வழங்கப்பட்டது. ராக் கல்வி குழுமம் கடந்த 20 ஆண்டுகளாக கல்வி சேவையில் ஈடுபட்டு வருகிறது. தற்போது சுல்தான்பேட்டையில் ராக் மெடிக்கல் சென்டர் மூலமாக மருத்துவ சேவை துவங்கியுள்ளது. ராக் மெடிக்கல் சென்டர் மூலமாக புதுவையில் 100% கொரோனா தடுப்பூசி மக்கள் போட்டுக்கொள்ள வேண்டிய விழிப்புணர்வு பிரசுரங்கள் மேற்கொள்ளப்பட்டது. புதுவையில் பல்வேறு முக்கிய சாலை சந்திப்புகளில் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களுடன் இலவச முகக்கவசங்களையும் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் ராக் மெடிக்கல் சென்டரானது புதுவையில் மக்களுக்கு சென்னைக்கு நிகரான தூரத்தில் மருத்துவ சேவை அளிக்கும் வகையில் பல மருத்துவமனைகள் கன்சல்டன்ஸனாக இருக்கும். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ராக் குழுமத்தின் தலைவர் முகமது ஃபரூக் தலைமையில் நடைபெற்றது. மேலும் இம்மருத்துவமனையானது அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையிலும் பொது மருத்துவம், குழந்தைகள் மற்றும் மகளிர் மருத்துவம், பல் மருத்துவம், கண் மருத்துவம், டிஜிட்டல் எக்ஸ்ரே, இசிஜி, அல்ட்ரா ஸ்கேன், இரத்த பரிசோதனை மற்றும் 24 மணி நேர மருந்துகளுடன் இயங்குகிறது. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். இந்திரா இண்டேன் சர்வீஸ். அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே, உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இப்பொழுது விழாக்கால சிறப்பு சலுகையாக இதுவரை 2வது சிலிண்டர் பெறாதவர்கள் உடனடியாக ரூபாய் 1450 மட்டும் பணம் செலுத்தி சிலிண்டரை பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தேவையான ஆவணங்கள்: சப்ஸ்கிரிப்ஷன் வவுச்சர் அசல், கேஸ் புக் அசல், ஆதார் அடையாள அட்டை நகல், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 3. இப்பொழுது எந்த ஒரு ஆவணமும் இல்லாமல் உங்கள் சிறிய சோட்டு 5 kg FTL சிலிண்டரை உடனடியாக பெற்றுக்கொள்ளவும். 19 kg வர்த்தக கேஸ் உடனடி இணைப்பு கிடைக்கும். 14.2 kg வீட்டு உபயோக கேஸ் 2 சிலிண்டர்களுடன் உடனடி இணைப்பு கிடைக்கும். குறைந்த விலையில் தரமான சேவை, எல்லோர் வீட்டிலும் கேஸ் இணைப்பு. இதுவே எங்கள் இலக்கு. முகவரி: இந்திரா இண்டேன் சர்வீஸ், எண் 18, 6வது குறுக்கு தெரு, ஜவஹர் நகர், புதுச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன.
சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜேசிஐ பாண்டிச்சேரி சார்பாக மகாத்மா காந்தியடிகள் அரிய புகைப்பட கண்காட்சியினை அமைச்சர் லட்சுமி நாராயணன் திறந்து வைத்தார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜேசிஎஸ் ஆஃப் பாண்டிச்சேரி இணைந்து தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களின் நினைவை போற்றும் விதமாக மகாத்மா காந்தி அவர்களின் வாழ்க்கை போராட்டம், மக்கள் எழுச்சி, அவரின் தியாகத்தை நினைவுபடுத்தும் வகையில் 150க்கும் மேற்பட்ட அரிய புகைப்படங்கள் அடங்கிய புகைப்பட கண்காட்சி புதுவை காமராஜர் வீதியில் உள்ள ஹோட்டல் ராயல் பார்க்கில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி அரசின் சுற்றுலா மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் அவர்களும், கௌரவ விருந்தினராக ஜேசிஐ இந்தியாவின் தேசிய தலைவர் ஜேசிஐ சின் திருமதி ராக்கி ஜெயின் அவர்களும், சிறப்பு அழைப்பாளராக காந்தியவாதி திரு CS ராமகிருஷ்ணன் அவர்களும், ஜேசி சித்தானந்தம் அவர்களும் தலைமை தாங்கி நடத்தினார். ஜேசி பாவேந்தன் வரவேற்புரை வழங்கினார் மற்றும் ஜேசிஐ பாண்டிச்சேரியின் அனைத்து கிளை இயக்க தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஜேசி ரமேஷ், ஜேசி ஐயனார், ஜேசி கணேஷ், ஜேசி பாலாஜி செய்திருந்தனர். Good morning to all of you in Pondicherry, in JCS of Pondicherry. Myself, JC Rakhi Jain, the National President of JCI India. Yesterday only I reached Pondicherry. This was my second visit in the Pondicherry, JCS of Pondicherry. And we all JCI peoples are doing a lot of activities in the COVID area, also in every area and every opportunities of India. We all know this is basically youth organization, and if you are going to count the population of the youth, 1/3 population is the youth population in all over the India. So we are all working on the youth in every aspect of the life, in term of program also, in term of the training also, in the term of the community project also, everywhere we are doing. So I am feeling very much happy. So I am here in front of all of you. So giving my some inputs about your activities and about to see what activities here JCS of Pondicherry are doing. Thank you. ஒலிம்பிக்கில் 7 பதக்கங்களை வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த வீரர்களை பாராட்டும் வகையில் புதுச்சேரியை சேர்ந்த ஆழ்கடல் நீச்சல் பயிற்சியாளர்கள் 7 பேர் கடலுக்கு அடியில் தேசிய கொடியுடன் ஈட்டி, பேட்மிண்டன், குத்துச்சண்டை, ஹாக்கி உபகரணங்களை கையில் வைத்துக்கொண்டு தங்களின் வாழ்த்துக்களை வித்தியாசமான முறையில் தெரிவித்தனர். நடந்து முடிந்த டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் இந்திய வீரர்கள் 7 பதக்கங்களை வென்று நாடு திரும்பி உள்ளனர். அதாவது ஈட்டி எறிதலில் தங்கமும், குத்துச்சண்டை, பளு தூக்குதல், இறகு பந்து போட்டி, ஹாக்கி உட்பட மொத்தம் 7 பதக்கங்களை இந்தியா வென்று குவித்துள்ளது. இவர்களுக்கு நாடு முழுவதும் இருந்து பாராட்டுகள் குவிந்து வருகின்றது. அந்த வகையில் புதுச்சேரியை சேர்ந்த ஆழ்கடல் நீச்சல் வீரர் அரவிந்த் என்பவர் தனது குழுக்களுடன் சேர்ந்து கடலுக்கு அடியில் 12 மீட்டர் ஆழத்தில் வித்தியாசமான முறையில் ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்ற வீரர்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அதன்படி பதக்கம் வென்ற 7 பேரை பாராட்டும் வகையில் 7 நீச்சல் வீரர்கள் கடலின் 12 மீட்டர் ஆழத்திற்கு சென்று ஹாக்கி பேட் வைத்துக் கொண்டும், இறகு பந்து பேட்டை வைத்துக் கொண்டும், குத்துச்சண்டை வீரர் போலவும், ஈட்டி எறிதல் போலவும், பளு தூக்குவது போலவும் கடலுக்கடியில் நின்று இந்திய தேசிய கொடி, ஒலிம்பிக் சின்னம் வைத்துக் கொண்டு பதக்கம் வென்ற வீரர்களுக்கு தனது வாழ்த்துக்களை வித்தியாசமான முறையில் தெரிவித்துள்ளனர். இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகின்றது. ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரையின்படி நோயாளிகள் கவனிப்புப்படி வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சுகாதார ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தினர் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சுகாதார இயக்குநரை சந்தித்து மனு அளித்தனர்.
சுகாதார ஊழியர்கள் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் தலைவர் கீதா தலைமையில் பொது செயலாளர் முனுசாமி முன்னிலையில் சுகாதார ஊழியர்கள் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சுகாதார இயக்குநரை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். இந்த மனுவில் சுகாதார ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழு பரிந்துரைப்படி வழங்க வேண்டிய உயர்த்தப்பட வேண்டிய நோயாளி கவனிப்பு படி, செவிலியப்படி, சலவைப்படி, சீருடைப்படி உள்ளிட்டவைகளை உடனடியாக உயர்த்தி வழங்கிடவும், தேசிய சுகாதார இயக்க ஊழியர்களுக்கு சுகாதாரத்துறையில் காலியாக உள்ள நிரந்தர பணியிடங்களில் 33 விழுக்காடு இடஒதுக்கீட்டை வழங்கிடவும், இடைக்கால நிவாரணமாக மாத ஊதியத்தில் ரூபாய் 10,000 உயர்த்தி வழங்கிடவும், ஆஷா ஊழியர்களுக்கு மாத தொகுப்பூதியத்தில் ரூபாய் 3,000 உயர்த்தி வழங்கிடவும், சுகாதாரத்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை போர்க்கால அடிப்படையில் நிரப்பிடவும், பதவி உயர்வு உள்ளிட்டவைகளை வழங்கிட வேண்டும். கொரோனா காலத்தில் பணியமர்த்தப்பட்ட ஒப்பந்த ஊழியர்களுக்கு தடையின்றி ஊதியம் வழங்கிடவும், கொரோனா காலத்தில் உயிரிழந்த சுகாதார பணியாளர்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு வாரிசுதாரர் நியமனத்தில் முன்னுரிமை அளித்து பணி வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தினர். மனுவை பெற்றுக்கொண்ட அவர்கள் இது குறித்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதில் துணைத் தலைவர்கள் விநாயகம், நீனா தேவி, அமைப்பு செயலாளர் மணிவாணன், ஜெகநாதன் மற்றும் புதுச்சேரி சுகாதார ஊழியர் சங்க நிர்வாகிகள் உள்ளிட்டோர் திரளாக கலந்து கொண்டனர். டேக்வாண்டோ கிளப் மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேஜிக் லெக் டேக்வாண்டோ கிளப் மாணவ மாணவிகளுக்கு பிளாக் பெல்ட் வழங்கும் விழா முதலியார்பேட்டை சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது. முன்னதாக தேர்ச்சி பெற்ற வீரர் வீராங்கனைகள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அவர்களை கௌரவிக்கும் விதமாக புதுச்சேரி டேக்வாண்டோ விளையாட்டு சங்கம் சார்பாக விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிகழ்ச்சியில் டேக்வாண்டோ நிறுவன செயலாளர் ஸ்டாலின் கலந்து கொண்டு பிளாக் பெல்ட் மற்றும் கலர் பெல்ட் பெற்ற 100க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். யோகாஞ்சலியின் தலைவர் டாக்டர் ஆனந்த் பாலயோகி பவன்யானி தலைமை தாங்கினார். மாஸ்டர் மஞ்சுநாதன் முன்னிலை வகித்தார். ஜோதி ஐகேர் நிறுவனர் ரோட்டரியின் டாக்டர் வனஜா வைத்தியநாதன், ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஈவ்ஸ் தலைவர் ரோட்டரியன் டாக்டர் மரி ஸ்டெல்லா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சங்க நிர்வாகிகள் அனிஜா செய்திருந்தார். ராஜ்பவன் தொகுதியில் புதியதாக பதிவு செய்த முதியோர்கள் பென்ஷன் வழங்கும் ஆணையினை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வழங்கினார். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பாக ராஜ்பவன் தொகுதி சார்ந்த சுமார் 50க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு முதியோர் உதவித் தொகைக்கான ஆணை வழங்கும் விழா குருசுக்குப்பம் பகுதியில் உள்ள என்கேசி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் பொதுப்பணித்துறை அமைச்சருமான லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வழங்கினார். மேலும் இதில் முன்னாள் கவுன்சிலர் குமரன், வழக்கறிஞர் ராம் முனுசாமி, என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் கோபிநாத் உட்பட துறை அதிகாரிகள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். லட்சுமி, சித்திரவல்லி, ஜோதி இருக்காங்களாமா? குருஞானம், கிருஷ்ணன், பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி துணைத் தலைவர் உமாசங்கர் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சி இளைஞரணி மாநில துணைத் தலைவர் உமாசங்கர் பிறந்தநாளை முன்னிட்டு சாமிப்பிள்ளை தோட்டம் மற்றும் பல்வேறு பகுதியைச் சேர்ந்த ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சி அமைப்பாளர், சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு உமாசங்கருக்கு வாழ்த்து தெரிவித்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இளைஞரணி மாநில நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் முதுநிலை பட்ட படிப்புக்கான மாணவர் சேர்க்கை துவங்கியுள்ளது. இது குறித்து புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் முதுநிலை பாடப்பிரிவுகளான எம்டெக், எம்சிஏ, எம்எஸ்சி, எம்பிஏ ஆகியவற்றிற்கான மாணவர்கள் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் கல்வி தகுதி உடையவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டுள்ளதாக, மாணவர்களின் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கும் விதமாக எம்டெக், எம்பிஏ ஆகியவற்றில் புதிய பாடப்பிரிவுகள் இந்த ஆண்டு முதல் துவக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ள பல்கலைக்கழகம், தொழில்நுட்ப பாடப்பிரிவான இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் (IoT) என்ற பாடப்பிரிவு புதியதாக சேர்க்கப்பட்டுள்ளதாகவும், இந்த பட்டப்படிப்பு புதுவை மற்றும் அதன் சுற்று வட்டத்தில் எங்கும் இல்லாதது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் MIT சென்னைக்கு அடுத்தபடியாக இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் என்ற முதுகலை படிப்பும் புதுவை தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பாடமாக வைக்கப்பட்டுள்ளதாகவும், வரும் 17ஆம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக இப்பாடத்திற்கு விண்ணப்பிக்கலாம் எனவும், மேலும் விவரங்களுக்கு www.pgacpdy.com என்ற இணையதளத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் 100 ஆண்டு பழமையான AFT பஞ்சாலையை முதலமைச்சர் ரங்கசாமி ஆய்வு. புதுச்சேரியில் ரவுடி வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நாட்டு வெடிகுண்டுகளை போலீசார் பறிமுதல். மின்சார சட்ட திருத்த மசோதாவை ரத்து செய்ய கோரி மின்துறை ஊழியர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டம். உழவர்கரை தொகுதி காங்கிரஸ் பிரமுகர் சம்பத் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது மதுமிதா. நன்றி, வணக்கம்.